உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு 8/12/2024. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் வருகையில் பெருமகிழ்வு கொள்வோம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறை மகிழ்வுடன் கொண்டாடுகிறது. இன்றைய நாள் நாம் மனமாற்றம் பெற்று நீதியின் வழியில் நடந்து இயேசுவை வரவேற்க வேண்டும் என்று கூறுகிறது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள். கரடு முரடானவை சமமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் என்று எசாயா நூல் கூறுகிறது. துன்பங்களில் இருந்து மீட்கும் நம் ஆண்டவர் நம்மீது அன்பும் இரக்கமும் கொண்டுள்ளார். பாதுகாப்புடன் நம்மை வழிநடத்துகின்றார். எனவே அவரில் அகமகிழ்வோம். அன்பும் பண்பும் பரிவுள்ளமும் நம்மில் வாழ்வாகிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசகம். பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேலரின் துன்பத் துயரங்களை களைந்து சிதறுண்ட அவர்களை பாதுகாப்புடன் ஒன்றிணைத்து அவர்களை மகிழ்வுடன் வழிநடத்துகின்றார் நம் கடவுள். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் ஆட்சி என்றும் பெயர்களால் அவர் நம்மை அழைப்பார். ஆண்டவர் நம்மில் அன்பும் இரக்கமும் கொண்டு அவரது மாட்சியிலும் பங்கு பெற செய்தார் என்று கூறும் பாருக்கு நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 4 முதல் 6, மேலும் 8 முதல் 11 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. பிலிப்பு நகர மக்கள் நற்செய்தி பணியாற்றுவதற்காகவும் அதை உறுதியுடன் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையிலும் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மகிழ்வுடன் நன்றி கூறி கடவுளிடம் மன்றாடுகிறேன் என்கிறார் திருத்தூதர் பவுல். நம் கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் குற்றமற்றவர்களாய் அன்பும் நேர்மையும் கொண்டு வாழ வேண்டும் என்று கூறும் பிலிப்பியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. அன்பின் அரசாட்சியை இவ்வுலகில் கட்டமைத்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்து சென்று புது வாழ்வு பெற்றுத்தரும் நல்லாயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா, உலக நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர்கள், வன்முறைகளால் அப்பாவி மக்களின் உயிரும் உடைமையும் பாதுகாப்பின்றி கேள்விக்குறியாய் உள்ளது. அரசியல் தலைவர்கள் சுய சார்பையும் ஆணவத்தையும் நீக்கி உலக அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றும் அனைவரும் அன்பும் மகிழ்ச்சியும் பெற வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளுக்கு அன்பும் ஆசீரும் வழங்கும் அன்பு இறைவா, வளர்ந்து வரும் எம் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்களுக்கு பெற்றோரின் அன்பும் வழிகாட்டுதலும் கிடைக்க செய்தருளும். குழந்தை தொழிலாளர்களாய் வாழும் குழந்தைகளின் அவல நிலையை மாற்றி நல்ல கல்வியை தந்தருளும். அவர்கள் இறை ஞானமும் நல்லறிவும் கொண்டவர்களாய் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்தருளும். தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும்.
உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் வேலை செய்யும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல வேலையும், வேலைக்கு ஏற்ற ஊதியமும், நற்சுகமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல்வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் தந்தருளும். நாங்கள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், சுயநலம் நீக்கி அன்பில் வாழ வேண்டுமென்றும், கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும், இறைமனித உறவில் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.